நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்கு ஆரம்பமாக 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவர் நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். இயேசு நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். உண்மையான அன்பு காணாத ஒரு உலகத்திலே வாழ்கிறோம். மெய்யான அன்பு எங்கே என்று தேட வேண்டிய நிலைமை இந்த உலகத்திலே உள்ளது. எங்கு பார்த்தாலும் மாய்மால அன்பை தான் நாம் காண முடிகிறது. முகத்திற்கு முன்பதாக ஒரு மாதிரியும் முகத்திற்கு பின்பதாக ஒரு மாதிரியும் பேசக்கூடிய மக்களை நாம் அதிகமாக பார்க்கிறோம். அக்கிரமம் மிகுதினா அநேகருடைய அன்பு தணிந்து போம் என்ற வார்த்தைகளுக்கு இணங்க அன்பு தாழ்ச்சி, அன்பு குறைவு, போலியான அன்பு, மாய்மாலமான அன்பு நிறைந்து காணப்படும் ஒரு உலகத்திலே வாழ்கிறோம். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, என் அன்பு பிள்ளைகளே, உண்மையான அன்புக்கு ஏங்கி நிற்கிறீர்களோ? இல்லை என்றால் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அன்பை எதிர்பார்த்து அந்த இடத்திலிருந்து அன்பு கிடைக்காமல் வேதனையோடு இருக்கிறீர்களோ? நீங்கள் ஒரு மனிதனை அல்லது ஒரு குறிப்பிட்டவர்களை உண்மையாய் நேசித்து அவர்கள் மீது அன்பு கூர்ந்து பதிலுக்கு அவர்கள் உங்களை கொஞ்சம் கூட நேசிக்காமல் அன்பு கூறாமல் இருக்கும் ஒரு நிலைமையை கண்டு சோர்ந்து போனீர்களோ? உண்மையாய் உங்களை நேசிக்கும் ஒருவர் உண்டு. யார் உங்களை நேசித்தாலும் உங்களை நேசிக்காவிட்டாலும் ஜாதி, மத, இன, மொழி, தேசிய வேறுபாடின்றி பாரபட்சமின்றி அனைவரையும் நேசிக்கும் ஒருவர் உண்டு. அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உங்களை நேசிக்கிறார், என்னை நேசிக்கிறார், நம்மை நேசிக்கிறார் என்பதை எதனால் அறியலாம்? வேத பகுதி அதற்கான விடையை சொல்லுகிறது. இயேசு நமக்கு நேசிக்கிறார், நம் மீது அன்பு கூறுகிறார். அவருடைய அன்பு மாய்மாலமற்றது, அவருடைய அன்பு பரிசுத்தமானது, அவருடைய அன்பு தூய்மையானது, அவருடைய அன்பு உண்மையானது. எப்படி? அதற்கு ஒரே ஆதாரம், அவர் நமக்காக தம்முடைய ஜீவனை சிலுவையிலே கொடுத்தார். அவர் நம்மை நேசித்தபடியினாலே நமக்காக தம்முடைய ஜீவனையே கொடுத்தார். அவர் நமக்காக ஜீவனை கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8-16 வசனங்கள் சொல்கிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறார், அன்பாகவே இருக்கிறார். சிலுவையிலே இயேசு நம்மை நேசித்தபடினாலே நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்தார். மரித்த ஆண்டவர் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். இன்று உயிருள்ளவராய் நம் மத்தியிலே இருக்கிறார். நம்முடைய தேவையை சந்திக்க அவர் வல்லவர். இந்த ராத்திரி வேளையிலே என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, என் அன்பு பிள்ளைகளே, உங்களுடைய தேவைகள் எதுவானாலும், உங்களுடைய ஜெபங்கள் எதுவானாலும், உங்களுடைய விண்ணப்பங்கள் எதுவானாலும் அதை சந்திக்க வல்லவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உங்களுக்கு உதவி செய்வார். அவர் உங்களை நேசிக்கிறார். அவர் உங்களுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். சிலுவையிலே இயேசு தன்னுடைய ஜீவனை கொடுத்த பொழுது அவர் நமக்காக என்னவெல்லாம் செய்திருக்கிறார்? முதலாவதாக 1 பேதுரு 2:24 சொல்கிறது, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தம்முடைய சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவர் தாமே தம்முடைய சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அதனால தான் பவுல் சொல்லுவார் கலாத்தியர் 6:14, நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றையும் குறித்து
மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. காரணம் என்ன? சிலுவையிலே இயேசு நம்முடைய பாவங்களை சுமந்தார். பாவம் அகோரமானது, பாவம் பயங்கரமானது. பாவம் தண்டனைக்கு நேராக அழைத்து செல்லும் ஒரு மனிதனை, பாவம் ஒரு மனிதனை அவனுடைய மரணத்திற்கு பின்பதாக நித்திய நரகத்திலே, நித்திய வேதனையிலே, நித்திய பாடுகளிலே தள்ளிவிடும். ஆனால் இயேசு கிறிஸ்துவா அதற்கு ஒரு தீர்வு உண்டு. 1 யோவான் 1:7 சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 2 கொரிந்தியர் 5:17 என்ற வேத பகுதி சொல்கிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக சிந்திய இரத்தம் ஒரு மனிதன் எவ்வளவு கொடிய பாவங்கள் செய்தாலும் அந்த பாவங்களை மன்னித்து அவனை பரிசுத்தப்படுத்தி அவனை புது சிருஷ்டியாய் மாற்றுகிறது. அவனுடைய வாழ்க்கை தலைகீழாய் மாறுகிறது. அவன் இப்பொழுது தேவனுடைய பிள்ளை, அவன் பரிசுத்தவானாய் மாற்றப்படுகிறான். அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ செய்த பாவத்தின் நிமித்தமாக வேதனையோடு இருக்கிறாயா? இத்தனை பாவம் செய்த எனக்கு ஒரு வாழ்வு உண்டா? இத்தகைய பாவ பழக்க வழக்கத்தின் பிடியில் சிக்கி தவிக்கிறேனே, இதிலிருந்து என்னால் விடுதலை பெற முடியுமா? இயேசு என் பாவங்களை மன்னிப்பாரா? திரும்ப 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 இருதயத்தை கடினப்படுத்தி பாவம் செய்து விட்டேனே, இயேசுவை பலமுறை ஏமாற்றி விட்டேனே, நீயும் மன்னிப்பாரா? இன்றே இயேசுவிடம் ஓடிவா. இந்த இரவே இயேசுவிடம் உள்ளத்தை கொடு. இது தீர்மானிக்கும் நேரம். இயேசுவே என்னுடைய பாவங்களை மன்னியும், உடைய தூய இரத்தத்தினால் என்னை கழுவும், என்னை புது சிருஷ்டியை மாற்றும், எல்லா பாவ பழக்க வழக்கத்திலிருந்து என்னை விடுவியும் என்று நீ ஜெபித்தால் இன்று இரவே இயேசு உனக்கு உதவி செய்வார். இன்று இரவே உதவி செய்வார். அவர் பாவங்களை சுமந்தார். 1860களிலே ஊத்துமலை பகுதியிலே வடிவேலு என்ற ஒரு கொள்ளைக்காரன் இருந்தார். கொள்ளை, பயங்கரமான கொள்ளை செயல்கள், பயங்கரமான திருட்டு தொழிலிலே இந்த ஊத்துமலை வடிவேலு ஈடுபட்டு வந்தார். அழுத பிள்ளையும் வடிவேலு என்ற பெயரை கேட்டால் வாயை மூடிக்கொள்ளும் என்று சொல்வார்கள். அவ்வளவு பயங்கர கொள்ளைக்காரன், திருடன், போலீஸ்காரரால் தேடப்பட்டவன், ஆங்கில போலீஸ்காரர்களுக்கு சிம்ம சொப்பனமாய் விளங்கிய ஒரு கொள்ளைக்காரன். ஒரு நாளிலே நன்கு குடித்துவிட்டு இந்த மனிதர் தன்னுடைய கட்டை மாட்டு வண்டியை ஓட்டிக்கொண்டு அப்படியே பாளையங்கோட்டை திருநெல்வேலி ரோட்டிலே வண்டியை ஓட்டிக்கொண்டு வந்தார். பாளை கத்தீட்ரல் பேராலயத்தின் அருகில் உள்ள மேரி சார்ஜென்ட் பள்ளிக்கு அருகிலே அந்த மாட்டு வண்டி வந்த பொழுது பள்ளி பிள்ளைகள் வந்தார்கள். அவருடைய அணிந்த உடைகளை பார்த்து அந்த மாடு மிரண்டது. அந்த மாடு அப்படியே மிரண்டு போய் அவரை வயல்வெளியிலே கொண்டு தள்ளியது. ஒரு மாட்டின் கால் ஒடிந்தது. இவருக்கும் நன்றாக குடித்திருந்தார். இவரும் வண்டியிலிருந்து கீழே விழுந்து விட்டார். விலாவிலும் முதுகிலும் சரியான அடி, கீழே விழுந்து கிடந்தார். இருட்டு நேரம், கொள்ளைக்காரன் என்ற அடையாளம் தெரியவில்லை. அவரை தூக்கி கொண்டு பாளையங்கோட்டை மிஷன் சத்திரத்திலே கொண்டு அவரை சேர்த்தார்கள். இருட்டு நேரம், அது அவருக்கு வசதியாக போய்விட்டது. யாருக்கும் அவரை அடையாளம் தெரியவில்லை. எல்லாரும் தேட, போலீஸாரால் தேடப்படுகின்ற ஒரு கொள்ளைக்காரன் என்று. ஆகவே அந்த சத்திரம், பாளை மிஷன் சத்திரத்தில் ஒரு மூலையிலே முதுகிலும் விழாவிலும் அதிகமாக அடிபட்டபடினாலே வலியிலே முனகி கொண்டு தன்னை ஒடுக்கி கொண்டு படுத்திருந்தார். எப்படியோ ஒரு வயதான முதிய தாயார் அவர் கொள்ளைக்காரன் வடிவேலு என்பதை அடையாளம் கண்டு கொண்டார். அந்த பாட்டியம்மா நல்லூருக்கு அருகில் உள்ள ஒரு கிராமத்தை சேர்ந்தவர்கள். ரோட்டிலே மாடு போடும் சாணத்தை எடுத்து எரு தட்டி விற்று பிழைக்கிறவர்கள். அவர்கள் வடிவேல் என்று கண்டு கொண்டு அவர் அருகே அமர்ந்து அவருடைய காயங்களுக்கு மருந்திட்டு அவர்கள் சொன்னார்கள், மகனே, நீ மனம் திரும்ப வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை சொன்னார்கள். வேதாகமத்திலே பாவத்திற்கு என்னென்ன தண்டனைகள் வரும்
என்று சொல்லப்பட்டிருக்கு என்று சொல்லி நீ இப்படியே கொள்ளைக்காரனாக இருந்து களவு செய்து வாழ்ந்தால் உனக்கு என்னென்ன தண்டனைகள் வரும் என்பதை வேதத்திலிருந்து எடுத்துரைத்தார்கள். அவன் நடுநடுங்கி போனான். அப்படிப்பட்ட உபதேசத்தை அவர் கேட்டதே இல்லை. அதன் பின்பு இயேசு கிறிஸ்துவின் அன்பை சொன்னார்கள், அவருடைய மீட்பின் திட்டத்தை சொன்னார்கள். மனிதனுடைய பாவங்களுக்காக அவர் எப்படி இரத்தம் சிந்தி மரித்தார், அவருடைய தூய இரத்தம் எப்படி மனிதனுக்கு மீட்பை வழங்குகிறது, அவனை புது சிருஷ்டியாய் மாற்றுகிறது என்று சொன்ன பொழுது கொள்ளைக்காரன் ஊத்துமலை கொள்ளைக்காரராக இருந்த வடிவேலுடைய உள்ளம் தொடப்பட்டது. அந்த கொள்ளைக்காரன் வடிவேலு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார். அது ஒரு சனிக்கிழமை இரவு. மறுநாள் காலை ஞாயிற்றுக்கிழமை அவர் பாளையங்கோட்டை கத்தீட்ரல் பேராலயத்துக்கு சென்று தேவாலய ஆராதனையிலே பங்கு பெற்றார். புது சிருஷ்டியாய் மாறினார். அவர் அந்த ஆண்டு 1868ஆம் ஆண்டிலே சுரண்டை சென்று மிஷனரி ஹானிஸ் ஐயரிடம் திருமுழுக்கு பெற்றார். ஊத்துமலை திருச்சபைக்கு ஒரு தூணாக விளங்கினார். ஊத்துமலை வடிவேல் என்ற அந்த கொள்ளைக்காரனாக இருந்து ஆண்டவர் இயேசுவின் அடியாராய் மாறியவர். இயேசு சிலுவையிலே நம்முடைய பாவங்களை சுமந்தார். அன்பு சகோதரனே சகோதரியே, பாவ சுமை தாங்காமல் இந்த பாவ சுமையிலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? இந்த பாவ சுமையிலிருந்து எனக்கு யார் மன்னிப்பை தருவார்? இந்த பாவ பழக்க வழக்கத்தில் நான் எப்படி விடுபட வேண்டும்? நானும் புது சிருஷ்டியாய் மாற விரும்புகிறேனே. என்னுடைய வாழ்க்கை குறித்து எனக்கு பிரியமே இல்லையே. நான் விரும்பாத பாவத்தை தானே நான் செய்து கொண்டிருக்கிறேன். நான் பாவம் செய்யும்போது அது இன்பமாக இருக்கிறது, ஆனால் அதன் பின்பு பல வகையில் அது எனக்கு துன்பத்தை விளைவிக்கிறதே. இதிலிருந்து நான் விடுபட விரும்புகிறேன் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாயோ? இயேசு கிறிஸ்துவின் உள்ளத்தை ஒப்புக்கொடு. அவரால் மாற்ற முடியாத பாவ பழக்கம் இணக்கம் என்று ஒன்றுமே கிடையாது. அவரால் மன்னிக்க முடியாத பாவம் என்று ஒன்றுமே கிடையாது. அவரை நோக்கி வா. உனக்காக தான் அவர் சிலுவையிலே மரித்தார், 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்தார். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழை பாரிடுவேன். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழை பாரிடுவேன். சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில். சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில். ஆத்துமனேசரின் அருகில், ஆத்துமனேசரின் அருகில் அடைகிறேன் ஆறுதல் மனதில். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழை பாரிடுவேன். என்னுடைய வாழ்க்கையில் கூட என்னுடைய கல்லூரி 1ஆம் ஆண்டு இளங்கலை பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் சேவியர்ஸ் கல்லூரியிலே படிப்பதற்கு முன்னதாக என்னுடைய வாழ்க்கையில் எனக்கும் ஆண்டவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்தேன், கிறிஸ்துவுக்கேற்ற வளர்ப்பிலே வளர்க்கப்பட்டேன், சிறு வயதிலே கிறிஸ்துவுக்கு பிரியமான பிள்ளையை நடந்து கொண்டேன். ஆனால் என்னுடைய 10 பருவங்களில் அடலசன்ட் ஏஜ் வந்த பொழுது நான் பாவம் செய்தேன், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தேன். ஆனால் ஒரு நாளிலே ஆண்டவர் என்னை சந்தித்தார். பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு என் உள்ளத்தை ஒப்பு கொடுத்தேன். இயேசு என் பாவங்களை மன்னித்தார், என்னை புது சிருஷ்டியாய் மாற்றினார், என்னை தன்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார். யோவான் 1:12 சொல்கிறது, இயேசு என்னும் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். நீங்களும் தேவனுடைய பிள்ளைகளாய் மாற வேண்டாமா? இது தீர்மானத்தின் நேரம். வெளிப்படுத்தல் 3:20 இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். ஆண்டவர் இயேசு உங்களை அன்போடு அழைக்கிறார்.
என் மகனே, என் மகளே, உன் நெஞ்சை எனக்கு தா என்று சொல்கிறார். உன் வாழ்விலே நீ கிறிஸ்துவற்ற வாழ்க்கை வாழ்ந்து அல்லது மாய்மாலமான இருமனமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து எத்தனையோ காரியங்களை, இழப்புகளை சந்தித்து கொண்டிருக்கிறாயே, எத்தனையோ பாடுகளை சந்தித்து கொண்டிருக்கிறாய. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை ஒப்புக்கொடு. அவர் தோல்வியான உன் வாழ்க்கையை வெற்றியாய் மாற்றுவார். நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள பரம தகப்பனே, சிலுவையிலே எங்கள் பாவங்களை சுமந்தவரே, எங்களுக்கு மீட்பின் திட்டத்தை கொடுக்க மரித்து 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்த எங்கள் அன்பு தெய்வமே, இப்பொழுது ஜெபத்தை கேட்டு தங்கள் பாவத்திற்காய் மனஸ்தாபப்பட்டு இடத்திலே வேண்டுகிற பிள்ளையுடைய பாவங்களை மன்னியும், அவர்களை ஏற்றுக்கொள்ளும். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொன்னீரே, இடத்தில் வந்திருக்கிற பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளும். அன்பு தகப்பனே, சரீரத்திலே வியாதி, வலி, வேதனை, உபத்திரவம், பாடுகள் அனுபவிக்கிற உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே தருகிறேன். அன்பு தகப்பனே, சிலுவையிலே நீர் எங்களுக்காக ஏற்ற காயத்தின் தழும்புகள் எங்கள் நோய்கள் அனைத்தையும் குணமாக்க வல்லவே என்று வேதத்திலே வாசிக்கிறோமே. சிலுவையிலே எங்கள் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் நோய்களை சுமந்தவரே, அப்பா, உம்முடைய வலமுள்ள வலது கரத்தை நீட்டும். எங்களுக்காக அடிக்கப்பட்ட உம்முடைய கரங்களை நீட்டும். ஆணிகள் கடாப்பட்ட உம்முடைய கரங்களை நீட்டும். சரீரத்திலே பாடுகள் அனுபவிக்கிற உடைய பிள்ளைகளை தொட்டலும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே இதை பார்ப்பவருடைய சரீரங்களில் உள்ள வியாதிகள், நோய்கள், பாடுகள், சரீர உபத்திரவங்கள், சரீர உபாதைகள் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். இதை பார்ப்பவருடைய சரீரங்களில் உள்ள சகல வியாதிகளும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். Be healed in the mighty name of Jesus. Be healed in the all powerful name of Jesus. Be healed in the wonderful name of Jesus. Be healed in the mighty name of Jesus. Be healed in the awesome name of Jesus. Be healed in the sweet name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே சகல வியாதிகளும் நீங்கட்டும். அன்பு தகப்பனே, குழந்தை பாக்கியம் எனும் ஆசீர்வாதத்திற்காக காத்திருந்து வருடங்கள் உருண்டோடி கடினமான வார்த்தைகளை கேட்டு வாழ்வதை விட சாவது நல்லது என்று மனம் உடைந்து போன நிலைமையில் உள்ள சகோதர சகோதரருடைய கருத்திலே தருகிறேன். அவரை பார்த்து நீங்கள் சொல்கிற வசனங்களை தருகிறேன். அப்பா, பெற பண்ணுகிறவராகிய நான் பெற செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்கிறார். பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று ஒரு தேவன் சொல்கிறார். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மரக்கன்றுகளைப் போல இருப்பார்கள். இந்த வாக்கு தத்தங்களின்படி அன்பு பிள்ளைகளை தொட்டு, அப்பா, ஓராண்டுக்குள், சரியாக ஓராண்டுகளுக்குள் அவர்களுடைய கரங்களில் அற்புத குழந்தையை கொடுத்து ஆசீர்வதிங்க. அவருடைய வல்லமுள்ள சாட்சியை நிறுத்தி அருளுங்க. நன்றி, நன்றி. அந்த அன்னாளின் கண்ணீரின் ஜபத்தை கேட்டு சாமுவேலை கொடுத்தீரே, இந்த பிள்ளைகளுடைய ஜபத்தை கேட்டு அவள் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தரலும். நன்றி, நன்றி, நன்றி. சகல துதியும் கனத்தையும் மகிமையும் வல்லமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நான் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டுமானால் உங்கள் ஜெப குறிப்புகளை எனக்கு அனுப்பி வையுங்கள். நான் உங்களுக்காக ஆண்டவரிடம் ஊக்கமாக ஜெபிப்பேன். என்னுடைய முந்தைய நிகழ்ச்சிகள் மூலமாக அற்புதங்களையோ ஆசீர்வாதங்களையோ பயன்களையோ நன்மைகளையோ பெற்றிருப்பீர்களானால் மறவாமல் எனக்கு அதை தெரியப்படுத்துங்கள். நாம் ஒன்று சேர்ந்து ஆண்டவரை துதிக்க, அவரை ஸ்தோத்தரிக்க, அவருக்கு நன்றி செலுத்த, அவருக்கு என்றென்றும் பலமுள்ள சாட்சிகளாக எழும்பி நிற்க அது பயனுள்ளதாக இருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you.